Hello, good morning everyone. And இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்யூரிட்டி அனாலிசிஸ் அண்டு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்ற அந்த கோர்ஸை வந்து ஃபுல்லாக நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ மொத்தம் 5 யூனிட் இருக்குது. இது அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி 5 யூனிட்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் செட்டிங், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அண்டு எக்கனாமிக் மீனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன இருக்குது, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ், என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தென் அதுக்கப்புறம் எப்படி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணுறது, அதோட சாய்ஸஸ் என்ன, அதை இவால்வேட் பண்ணுறதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம இவால்வேட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்ற அந்த கான்செப்டை பார்க்க போகிறோம். தென் வந்து ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிஸ்க்கும் இருக்கும், அதே மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிட்டர்ன் இருக்கும். அதிகமான ரிஸ்க் இருந்துச்சுன்னா அதிகமான ரிட்டர்ன் இருக்கும், கம்மியான ரிஸ்க் இருந்துச்சுன்னா கம்மியான ரிட்டர்ன் இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்க்க போகிறோம், ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்க போகிறோம். அண்டு வேல்யூவேஷன் ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக். ஸோ மெயினாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அப்போ ஒரு பாண்டு இல்லை டிபென்ச்சர் இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டாக் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வாங்குகிற செக்யூரிட்டிஸ், ஏதோ ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து அதோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம வந்து வேல்யூஷன் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூஷன் மெத்தடை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வேல்யூஷன் மெத்தட் வந்து ஒரு கேல்குலேஷன். ஸோ மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் கண்டிப்பாக இந்த கோர்ஸில் இருக்குது. ஸோ செக்யூரிட்டி அனாலிசிஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்ற அந்த டாப்பிக்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி அனாலிசிஸ் அப்படின்னா வந்து ஒரு கம்பெனியோட ஷேர் அல்லது பாண்ட் இஷ்யூவை பற்றி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது. தென் வந்து ஒன் ஆர் மோர் தென் ஒன் செக்யூரிட்டி சேர்த்து இருக்கிறது தான் வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவோம். மோர் தென் ஒன் அசெட், அதுதான் வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த போர்ட்ஃபோலியோவை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த சப்ஜெக்டோட மெயின் கான்செப்ட். ஓகே, நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். நீங்கள் உள்ளே போக போக உங்களுக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத வந்து 2 வியூவில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒன்று வந்து எக்கனாமிக்ஸ் வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ எக்கனாமிக் வியூ அதாவது ஃபினான்ஷியல் வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ எக்கனாமிஸ்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்னென்னலாம் வந்து தேவைப்படுதோ அதை தான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராட் சென்ஸில் சொல்லணும்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அமௌண்ட்டை நான் வந்து எடுத்து வைக்கிறேன். ஒரு பிஸ்னஸ்லையோ இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து அந்த கரண்ட் அமௌண்ட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்கு வந்து ஃப்யூச்சரில் அதனால் வந்து பெனிஃபிட்டை வர மாதிரி ஒரு இன்கமோ இல்லைன்னா அதை சேல் பண்ணும்போது அதனால் வந்து இப்போ இருக்கிற இன்கம்மை விட அப்போ அதிகமான இன்கம்மை வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து எக்கனாமிக் மீனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். எக்கனாமிக் மீனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸில் எப்படி அசட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி மெஷின்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அது மூலமாக ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் பண்ண அந்த குட்ஸை சேல் பண்ணி அதுக்கப்புறம் வர்ற ப்ராஃபிட்டை வந்து நம்ம இன்கமாக ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கன்ஃபைன்டு டேர்ம்குள்ளே வச்சுருக்கிறது தான் வந்து எக்கனாமிக் மீனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் மீனிங்கில் அதுதான் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது. பட் ஆனால் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸில் எந்த ஒரு பர்டிகுலர் செக்யூரிட்டியோ இல்லைன்னா வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டோ இல்லைன்னா வந்து எந்த ஒரு அசட்டில் நீங்கள் அமௌண்ட்டை போட்டு அந்த அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துச்சுன்னா அது பேர் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ நம்ம வந்து ஒரு கார் வாங்குகிறோம், அந்த காரை வந்து நம்ம ஒரு கமர்ஷியலாக யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஓட்டி அதிலேருந்து நமக்கு வந்து அமௌண்ட்டு ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம ஸ்டாக்கில் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்,
அதுவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு கேபிட்டல் அமௌண்ட்டை. அந்த கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து நமக்கு இன்கம் வருது. ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா வந்து பர்ச்சேஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர். இதை வந்து எதுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா, ஒரு இன்கம், அதாவது டிவிடெண்ட்டோ இல்லைன்னா வந்து இந்த ஈக்விட்டி ஷேரோ சேல் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ 100 ருபீஸ்க்கு ஒரு ஷேரை வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இப்போ அதே இது 200 ருபீஸ்க்கு அந்த ஷேரை சேல் பண்ணுறோம் அப்படின்னா தென் நமக்கு வந்து 100 ருபீஸ் ப்ராஃபிட். ஸோ இல்லையா, அப்போ இந்த ப்ராஃபிட் வந்து கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுவும் ஒரு இன்கம். ஸோ இந்த இன்கம் வர்றது பேர் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான விஷயத்த நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஒன்று வந்து ரிஸ்க்கு, இன்னொன்று வந்து டைம். ஒரு இன்கம்மை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க்கா லோ ரிஸ்க்கா. அதே மாதிரி டைம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறோமா, இல்லைனா வந்து மீடியம் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோமா, இல்லைனா லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோமா, 1 இயருக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண போகிறோமா அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே டைட்டிலில் பார்த்த மாதிரி 1 இல்லை 2 அல்லது 2க்கு மேலே இருக்கிற அசட்ஸ் பேர் வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு கம்பெனியோட ஷேரு, அப்புறம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஒரு 10 யூனிட்டு, அப்புறம் தென் வந்து கோல்டு கொஞ்சம் வச்சுருக்கேன், ஒரு 1 கிராம் வச்சுருக்கேன், இல்லை 2 கிராம் வச்சுருக்கேன், ஒரு 10 கிராம் வச்சுருக்கேன் அப்படின்னா தென் இதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை சேர்த்து எனக்கு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த போர்ட்ஃபோலியோவிலேருந்து எவ்வளவு எனக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர்ட்ஃபோலியோவில் எனக்கு வர்ற ரிட்டர்ன் வந்து கம்மியாக தான் இருக்கும் எப்பயுமே தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணும்போது. பட் ஆனால் ரிஸ்க்கும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த போர்ட்ஃபோலியோவோட கான்செப்ட். அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் வரப்போகிற செக்ஷன் ஆஃப் வீடியோஸில். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனக்கு ஷேரில் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது, கோல்டில் எனக்கு கம்மியாகிடுச்சு அப்படின்னா இதில் ப்ராஃபிட் எனக்கு கூடினதுக்கும் இதுக்கு கம்மியாகிறதுக்கும் ரெண்டுமே வந்து என்ன ஆயிருன்னா டேலி ஆகிக்கிறோம். ஸோ நமக்கு வந்து அப்போ மொத்தமாக ப்ராஃபிட் வந்து மொத்தமாக போர்ட்ஃபோலியோன்னு பார்க்கும்போது நமக்கு கூட வரும். ஓரளவுக்கு நமக்கு வந்து மார்ஜினலாக நம்ம மொத்த போட்ட கேபிட்டலும் மொத்தமாக லாஸ் ஆகாமல் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு கிடைக்கிற மாதிரி நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதனால தான் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து மீனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம அடுத்த வீடியோவில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.